வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். மகா பெரியவாக்கு தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு. தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள்லாம் வந்தப்போ அவங்களோட உட்காந்து இதை பற்றி இலக்கியத்தை பற்றி பேசுகிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாராம். ஒரு தடவை ஊவே சாமிநாதையர் அங்கே வந்தப்போ புலவர்களை பற்றியும் அந்த புலவர்களெல்லாம் ஆதரித்த மன்னர்களை பற்றியும் ஒரு பேச்சு வந்துதான். அப்போ அவர் ஊவே சாமிநாதையர் சொன்னாராம், மானாமதுரைக்கு அருகில் தஞ்சாவூர் அப்படிங்கிற இடத்துல தஞ்சை வாணன்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் எல்லா புலவர்களையும் வர சொல்லி அந்த புலவர்களை பாடல் பாட சொல்லி அதற்கேற்ற சன்மானமெல்லாம் கொடுப்பாரு. சன்மானம்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டார், ரொம்பவே நல்ல அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப உதவுற மாதிரியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கிட்ட. ஒரு தடவை ஒரு புலவர் அவரை பார்க்க வந்தப்போ அவர் ஊரில் இல்லை. அப்போ அவர் மனைவி மட்டும் இருந்திருக்காங்க. அந்த அவங்க மனைவி அவரை ஏமாற்றமாக அனுப்பக்கூடாது. அப்போ ஒரு 2-3 புலவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் ஏமாற்றமாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பாடல் பாடுங்க, நான் மன்னர் கொடுக்குற மாதிரி நானும் சன்மானம் தர்றேன் அப்படின்ன உடனே அந்த புலவர்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருந்த பாடலெல்லாம் பாடி காமிச்சோடனே இவங்க அந்த தஞ்சை வாணன் அரசரோட மனைவி அரசி ஒரு சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தட்டில் தங்கத்தினால் ஆன தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு அந்த புலவர்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்த உடனே ரொம்ப கையெடுத்து நல்லா கும்பிட்டுட்டு வெளியில் வர்ற நேரம் மன்னர் வந்தார். மன்னர் வந்தோடனே என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்டப்போ, இந்த மாதிரி நாங்கள் பாடல்கள் பாடினோம், நீங்கள் எங்களுக்கு எப்படி சன்மானம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி தங்கள் மனைவியும் எங்களை கவனித்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னே இந்த மாதிரி தங்கத்தினால் ஆன தேங்காய் பழம் கொடுத்தாங்க அப்படின்னோடனே உடனே இவங்களை பார்த்து தன்னோட அரசியை பார்த்து, என்ன யாருக்கு என்னென்ன சன்மானம் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா, அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காவலாளியை விட்டு வாங்கிக்க சொன்னாராம். இவங்களுக்கெல்லாம் ஒரே ஏமாற்றமாக போச்சா, என்ன இப்போ தான் அரசி கொடுத்தாங்க, அரசர் இதை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாரே அப்படின்னு உடனே சரின்னு அவங்க சொல்கிறாருன்னு திருப்பி கொடுத்துருக்காங்க. உடனே இவர் உள்ள காவலாளிகிட்ட ஏதோ சொல்லி அனுப்பிச்சு அப்புறம் இவர் கைனால் சன்மானம் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். அதை பார்த்தா எல்லாம் நவரத்தினங்கள் பதித்த தேங்காய் பழம் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா அதாவது இவங்களுக்கு நல்லாவே இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு மன்னர் நினச்சிருக்காரு அப்படிங்கிறது இவங்க புலவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பட்டாங்களாம். அதாவது இந்த மாதிரி இலக்கியத்தை புலவர்களை அந்த காலத்து மன்னர்கள்லாம் தமிழை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஆதரிச்சிருக்காங்க. என்ன அப்படி இவர் சொல்லி ஊவே சாமிநாதையர் சொன்ன உடனே ஆமாம் இதுக்கான ஆதாரமெல்லாம் நம்ம மடத்துலேயே இருக்குது. இன்னொரு ஆதாரமும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் புலவர் சேரின்னு ஒரு கிராமம் புலவர்களுக்காகவே ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த இடத்தை வழங்கியவர் சிவகங்கை மன்னர். சிவகங்கை மன்னர் அந்த இடத்த தானமாக புலவர்களுக்காக கொடுத்துருக்காரு. இதற்கான ஆதாரமும் நம்ம மடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட நல்லபடியாக இது மாதிரி ஒரு உரையாடினாராம். இதெல்லாம் அப்பப்போ நம்ம ஏதாவது புஸ்தகங்களில் படிக்கிறப்ப நமக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் தமிழை வளர்க்குறதுக்கு எப்படி மன்னர்கள்லாம் அந்த இதாக இருந்தாங்க அப்படிங்கிற வரலாறெல்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாழ்த்துக்கள்.